ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவாரியோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோடு பாருங்கள். நம்ம சென்னை தான். ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா டைமும் இருந்தால் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி டிரைவருங்களுக்கெல்லாம் இந்த கிளச்சை மிதித்து பாவம், கிளச்சு கதறுதோ இல்லையோ, இங்கே காலு பயங்கரமாக கதறுது. போதுண்டா, விட்டுருடாங்குது. அந்தளவுக்கு ஓட்டுன்னு ஓட்டி ஒன்றும் சேர்த்து வைக்கல. சரி விடுங்க, அதை என்ன பண்ணுறது, அது நம்மளோட தலையெழுத்து. அப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒருத்தர் என்னென்னா, நான் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டுருக்கேன். திடீர்னு எனக்கு பின்னாடிலேருந்து வந்து ஏறி அப்படியே ரைட்டில் வந்து சடனாக லெஃப்டில் போய் ஒரு பிரேக் அடித்தார் பாருங்க. ஏன் அடித்தாருன்னு அவருக்கும் தெரியல, ஏன் நிப்பாட்டினாருன்னு எனக்கும் தெரியல. ஐயோ, சரி அவர் தான் அப்படி பண்ணுறாருன்னு பார்த்தா, இன்னொரு அண்ணன் என்ன பண்ணுறாரு, லெஃப்ட்லேருந்து வந்து அப்படியே சடனாக அப்படியே ரைட்டில் கட் பண்ணி போயிட்டுருக்காரு. எங்கே யூட்டர்ன் போடுறதுக்கு. ஐயோ, என் வண்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போய் ரைட்டு எடுத்து நீ யூட்டர்ன் எடுக்க வேண்டியதானையா? என்ன பண்ணுறது? ஐயோ, சரி ஓகே, பரலோகத்தில் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு என் வண்டி தான் கிடச்சிச்சா? சரி, என்ன பண்ணுறது, அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தையும் மாற்றி வச்சுருக்காங்க. சரி, அந்த சட்டத்துக்குள்ளெல்லாம் போவேனா, இல்லைன்னா நம்ம சட்டம் இங்கே கலண்டுறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ரோடு எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே, பாய். நம்ம பெட்ரோல் பங்க் வந்துடுச்சு, அப்படியே போய் டீசலை போட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். நன்றி, வணக்கம், குட் நைட்.